வெல்கம் டு கோகிலாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி மண்டே செப்டம்பர் 22 வாரத்தின் முதல் நாள். இந்த மாதம் இன்னொரு 8 நாளில் முடிய போகுது. எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ நீங்களும் கட்டாயமாக தண்ணி குடிங்க. ஒரு டம்ளர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் பீக்கங்காய் பொரியல், தட்டைப்பயிர் குழம்பு. ஸோ பீக்கங்காய் நீர்க்காய் தான் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு கத்தரிக்காய் குழம்பு. பீக்கங்காயோட தோலை நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த தோல்லையுமே துவையல் பண்ணலாம். துவையல் பண்ணி சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. எப்பவும் போல் என்னுடைய மருந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ அதை நான் காலையில் தவறாமல் குடிச்சுட்றேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த மருந்து சாப்பிட்டாலும் கண்டினியூஸாக சாப்பிட்டா தான் ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய மருந்து இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. அவங்களே கரெக்டான ஒரு அளவில் பொட்டலமாக போட்டு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஒரு அழகான கோலம், கலர் கோலம் போட்டிருக்கேன். வர வர என்னோடய கோலமும் அழகாயிட்டே வருது. சில பேர்ட்ட நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அவங்க கிஃப்ட் பண்ண பொருள்னால அவங்க நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்கள நினைப்போம். இது என்னுடைய நாத்தனார் கிரகப்பிரவேசத்தில் கொடுத்தாங்க. எப்போவுமே இதை பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டிவியில் வேல்மாறல் ஓடிட்டுருக்கு. வேல்மாறல் தொடர்ந்து கேட்குறப்போ ரொம்ப பலன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதுன்னு இல்லை, எந்த விஷயத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்திவ் சாயோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு இன்றைக்கி சத்து மாவு உருண்டை தான் எங்கள் ரிலேஷனில் ஒரு அக்கா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாவோட சத்து மாவு, கருப்பு கவனி, கருப்பு உளுந்து சத்து மாவு. ஸோ அதை தான் நானும் இன்றைக்கி ஒரு கஞ்சி எடுத்துக்கிறேன். அவனுக்கும் அதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. சாய்க்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. இன்னும் அவனுக்கு 25 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. தமிழ் 1, தமிழ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு அவருக்கு ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க. ஜாலியாக இருப்பார். எப்பவும் போல் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு. சிங்க் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எப்போவுமே என்னோடய வீடியோவில் இந்த மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மலைவேம்பு. நார்மல் நம்ம ஊர் வேம்பு கிடையாது, மலைவேம்பு. இது பறவை ஏதோ விதை போட்டதுனால வந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸில் இவ்வளோ பெரிய மரமாக மாறி இருக்குது. இந்த மலைவேம்பு கர்ப்பப்பை பிரச்சனை உள்ள பெண்களுக்கு ரொம்ப சிறந்த மூலிகையாக இருக்கும். இது வெறும் வயிற்றில் இந்த இலையை சாப்பிடுவாங்க. கர்ப்பப்பை கட்டிலாம் இருந்தால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நான் பாருங்கள், அப்பப்போ இந்த விதைகளை முளைக்க வச்சு 4 பலா செடி முளைச்சிருக்கு. இதை எங்கேயாவது கொண்டு போய் வைக்கணும். 4 பலா செடி முளைச்சி வந்திருக்கு. நான் மேலே மாடியில் மருதாணி செடி வச்சுருக்கேன். சும்மா குச்சியை வச்சுருக்கேன். மருதாணி விதை போட்டாலும் வரும், குச்சி வச்சாலுமே வரும். அதில் நான் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததில் குச்சி வச்சதில் மருதாணி செடி வந்திருக்கு நல்லா. இது துளசி. பக்கத்தில் ஒரு பெரிய துளசி செடி இருக்குது. அதிலிருந்து விதை ஸ்ப்ரெட் ஆகி முளைச்சிருக்கு. இது சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழை உங்களோட உடல் சூடு குறைக்கும். சில பேர் தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றுவாங்க, முகத்துக்கு போட்டுப்பாங்க. நான் வயிறு வலிக்கும்போது, சூடு அதிகமாக இருந்து வயிறு வலிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த கத்தாழையை சாப்பிடுவோம். இந்த முள் பகுதியை வெட்டிட்டு தோலை நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி 3 தடவை 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டோன்னா அந்த சூடு தணிஞ்சிரும். நிறைய ஊருங்களில் கத்தாழை ஜூஸ் குடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கத்தாழையை அப்படியே சாப்பிடுவீங்களா, இல்லை தலைக்கு தேய்ச்சி குளிப்பீங்களா, இல்லை ஜூஸ் குடிப்பீங்களா என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடியில் உள்ள துளசி செடியை எடுத்துகிட்டு போய் கீழே வைக்க போகிறேன். வீட்டுக்கிட்டேயே ஒரு தொட்டியில் வைக்க போகிறேன். ஏன்னா அங்கே துளசி இல்லை, இங்கே தான் இருக்குது. இங்கே மேலே தண்ணி ஊற்றுறோம். அங்கே ரெகுலராக தண்ணி ஊற்றுறதுனால அங்கே ஒரு செடி வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு தொட்டியில் தான் வைக்கிறேன். இது ரோஜா செடி இருந்த தொட்டி. ஸோ இதை துளசி வைக்கிறேன். இந்த தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கிட்டு இதில் துளசியை நட்டுறலாம். இந்த தேவையில்லாத செடியை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அதையும் திருப்பியும் தொட்டிக்குள்ளேயே போட்டோன்னா அது மக்கி உரமாக மாறிடும். தேவையில்லாத செடி, அது என்ன செடின்னு எனக்கு தெரியல, கடுகு செடி மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துறேன். கொஞ்சத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு துளசி செடியை அங்கே வச்சு பார்க்கலான் இருக்கேன். இங்கேயும் ஒரு கீழா நெல்லி இருக்குது, பப்பாளி இருக்குது, தக்காளி இருக்குது. புதுசாக ஒரு மிளகாய் செடி வந்திருக்கு. ஸோ எனக்கு புது தொட்டி தாங்கி எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு டைம் இல்லை. இப்போ இதில் துளசி செடியை நட்டு பாதுகாக்கணும். வேண்டான்னு பிடுங்கி போட்ட செடியை உரமாகவே போட்டுடலாம். அது மக்கி இன்னொரு செடிக்கு உரமாக மாறிடும். இன்றைக்கி காலை உணவு சேமியா தான். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவி சிங்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. எங்கள் ஊர் பரபரப்பாயிடுச்சு. 8:30க்கெலாம் மக்கள் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ரொம்ப பரபரன்னு ஆகிடும். ஸ்கூலு, காலேஜு, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ரெடியாகி பரபரன்னு தன்னுடைய மிஷின் வாழ்க்கைக்கு போயிட்டுருக்காங்க. நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.